ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இதே மாதிரி லாங்கான ஷைனிங்கான ஹேர் வேணுமா? அப்போது நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 3 வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். ரொம்ப உங்களுக்கு முடி வந்து ட்ரையாக இருக்குது, சாஃப்டாகவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து 3 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். நான் வந்து 3 மட்டும் நல்ல பெரிய வெண்டைக்காயாக எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி நல்லா கழுகி எடுத்துக்கணும். கழுகிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து அரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப முடி கம்மியாக இருந்தாலும் நல்லா அடர்த்தியாக வளரும். ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆயிரும். வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண வெண்டைக்காயை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு டைமாவது இதை ஹேருக்கு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். நல்ல முடி வந்து ஷைனிங்காகவும் இருக்கும். முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கவங்க இதை வாரத்துக்கு ஒரு 2 டைம் கூட யூஸ் பண்ணலாம். கோல்டெல்லாம் ஆகாது. நல்ல ஒரு ஷைனிங்கான ஹேர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து ஹேருக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லாருக்கும். அதனால இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சாப்பாடு வடித்த தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சாப்பாடு வடித்த தண்ணி வந்து அதுவும் நல்லா ஆறுச்சுன்னா அடியில் உள்ள அந்த தண்ணி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திக்காக பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும், ஜெல் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக நம்ம வந்து இதை ஆட் பண்ணி வந்து அரைக்க போகிறோம். நிறைய அரைக்க வேண்டாம், ஏன்னா நிறைய ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். நம்மளுக்கு வந்து ஜெல் மாதிரி தான் வேணும். பார்க்க வந்து உங்களுக்கு அரைச்சதுக்கப்புறம் நல்லா தெரியும். அதனால் கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிட்டு தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை அரைச்சாச்சு. தண்ணி வந்து நம்ம இந்த சாப்பாடு வடித்த இந்த கஞ்சி தண்ணி தான் சேர்த்துருக்கோம். தண்ணி வேறு எதுவுமே சேர்க்கலை. அரைச்சோன்னே பாருங்கள், நல்ல ஒரு ஜெல் மாதிரி ஒரு ஸ்லைம் மாதிரி பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். வெண்டைக்காய் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஜெல் மாதிரி தான் இருக்கும். நமக்கு கட் பண்ணும்போதே அந்த வளவளன்னு ஒட்டும். இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஜெல் மாதிரி இருக்கனால நிறைய கீழெல்லாம் கொட்டாமல் வேஸ்ட் ஆகாமல் ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறக்கு. இதில் வந்து நான் ஒரு சின்ன பீஸ் லெமன் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து எதுக்குன்னா, நமக்கு ஹேர் ஃபால் ஆகுது, அந்த ரூட்லலாம் ஹேர் ஃபால் ஆகிட்டு அப்படியே நம்ம எண்ணெய் வைக்காமல் ரொம்ப ட்ரை ஆகிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து நிறைய இருக்கும், பொடுகு நிறைய பேருக்கு இருக்கும், முடி வந்து ட்ரையாக இருக்கனால. அதுக்காக தான் நம்ம வந்து லெமன் வந்து சேர்த்துக்கிறோம். சின்ன பீஸாக ஒரு லெமன் சேர்த்திங்கனாலே போதும். இதில் நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் அதே சாப்பாடு வடித்த தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். நீங்கள் ரைஸ் வாட்டர் வந்து சேர்க்கலாம், ஆனால் அதை விட இது வந்து சாப்பாடு வடித்த தண்ணி வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம சாப்பாடு வடித்து அதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வாட்டரில் கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் நல்லா ஆற வச்சு அந்த தண்ணியை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஜெல் மாதிரி கிடைக்கும். இப்போ இதை ஊற்றி நம்ம நல்லா இந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லைம் பேஸில் கிடைக்கும். இதை வந்து நம்ம நல்லா ஹேரில் வந்து நல்லா ரூட்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுறணும். விட்டுட்டு அப்புறமா வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல லாங்கான திக்கான ஷைனிங்கான ஹேர் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் நீங்களே பார்க்க முடியும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பார்க்குறக்கு ஒரு ஸ்லைம் மாதிரி ஜெல் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹேர் ஆயில், ஹேர் பேக் டிப்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.